வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் பரங்கிக்காய் கூட்டு செய்யலாம். ஒரு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வெடிக்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட பரங்கிக்காவை இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணி 1 கப் அளவு பரங்கிக்காய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூளும் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் தேங்காய் பால் மட்டும் ஒரு 50 ml அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அந்த தேங்காய் பால்லே இது வேகட்டும். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பரங்கிக்காய்லாம் நல்லா வெந்திருக்கும். இது தேங்காய் பால்லே வேக வைக்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.